வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஸ்ரீ ஆச்சாரியா ஸ்டோர்ஸ் திருச்சி. நாம் இப்போது 2 மாலைகள் பற்றி உங்களுக்கு அறிமுகம் கொடுக்க போகிறோம். என்ன அறிமுகம் அப்படின்னா, மாலைகள் என்ன விதமான மாலைகள்னால், நீங்கள் எல்லாம் பலவிதமான மாலைகளை கடந்த 5 வருஷத்தில் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே பார்த்த மாலைகள் தான். ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா, டூப்ளிகேட் மாலைகளை தான் நிறையா பார்த்துருப்பீங்க. ஒரிஜினல் மாலைகளை பார்த்துருக்கிறது ரொம்ப சிரமம். நிறைய பேர், சில பேர் மட்டும் தான் ஒரிஜினல் மாலைகள் பார்த்துருப்பாங்க. அதன் அடிப்படையில் நாம் இப்போது ஏரழிஞ்சில் மாலை, ஏரழிஞ்சில் மரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கடந்த வருஷத்தில் யூடியூப்பில் எல்லாம் அது ரொம்ப பிரபலமாச்சு. ஆனால் அது பெரிய அளவில் வெளியில் வரல. ஏன் அப்படி வெளியில் வரல அப்படின்னா, அந்த மரம் ரொம்ப ரேர், கொஞ்சம் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம். அதனால் அது வெளியில் வரல அதிகபட்சம். ஸோ அந்த ஏரழிஞ்சில் மரம் அதோட தன்மை என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா, ஏரழிஞ்சில் மரம் அழிஞ்சில் வகை, அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வெரைட்டிக்கு மேலே எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம சில பல காடுகள்லாம் சுற்றிட்டோம், அதனால் இருக்குது, நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் பொதுவாக ஏரழிஞ்சில் இல்லை கீழழிஞ்சில் அப்படி சொல்லுவாங்க. இந்த அழிஞ்சில் மரத்தோடைய தன்மை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதோட காய் பூ பூக்குது, காய்க்குது, அப்புறமா கனி விடுது. அதுலேருந்து அந்த விதைகள் கீழே விழுவும் இல்லையா, அந்த கீழே விழுந்த விதைகள் மறுபடியும் நகர்ந்து, அது எப்படி நகருது எனக்கு தெரியாதுங்க, நகர்ந்து அந்த மரத்தில் போய் ஏறி ஒட்டிக்கும். ஸோ அதுதான் ஏரழிஞ்சில். அதோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மந்திர சாஸ்திரத்தில் அதை பற்றி எனக்கு எதுவும் பெருசாக தெரியலை. தாந்திரிக சாஸ்திரத்துலேயும் மாந்திரிக சாஸ்திரத்துலேயும் அது வசியத்துக்கு உரியதாக எடுக்கிறாங்க. வசியம்னா எப்படி? பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றது, இல்லை நம்மள்டேருந்து விட்டு போனால் நாம் இழந்த பொருட்களை திருப்பி எடுக்கிறது, நம்மள்கிட்ட ஈர்த்து கொண்டு வர்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த ஏரழிஞ்சில் மரத்தில் செய்யப்பட்ட மாலைகளை, இல்லை ஏரழிஞ்சில் மரத்திலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த கட்டைகள் கிடைக்கக்கூடிய தண்டம், குச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி குச்சிகளை நாம் நம்மளுடைய வீட்டிலேயோ வியாபார ஸ்தலத்திலேயோ இது போல் மாலைகள் இது போல் மாலைகளாக தெரியுதுங்களா, மணி கடைஞ்சிருக்கும். கருங்காலி மாலைகள்லாம் வந்தது இல்லையா, ஸோ அதே போல் அந்த கட்டையில் மணி கடைஞ்சிருக்கும். ஸோ இந்த மாலைகளை நாம் முறைப்படி அணிந்து கொண்டாலோ இழந்தது திரும்ப கிடைக்கும், விட்டு போனது திரும்ப வரும், கணவன் மனைவிகள் ஒற்றுமை இல்லைன்னா அது ஒற்றுமை ஏற்படும், வியாபாரத்தில் பங்குதாரர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னா அது ஒற்றுமை ஏற்படும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த ஏரழிஞ்சில் செய்யும், நல்லபடியாக செய்து கொடுக்கும் அப்படிங்கிறது தாந்திரிக சாஸ்திரத்தின் அடிப்படையில் ஒரு நம்பிக்கை. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க, தாந்திரிக சாஸ்திரத்தின் அடிப்படையிலான ஒரு நம்பிக்கை. ஸோ நாம் ஸ்ரீ ஆச்சாரியா ஸ்டோர்ஸ் மூலமாக இப்போது ஏரழிஞ்சில் மாலை நாம் அறிமுகப்படுத்துகிறோம், கொண்டு வர்றோம், விற்பனைக்கு கொண்டு வர்றோம். ஸோ இந்த மாலை நம்மள்கிட்ட அந்த எல்லா கருங்காலி பார்த்து அந்த அளவு தெரியுமா, 6 mm 7 mm 8 mmன்னு. ஸோ இந்த 8 mm அளவுலையும் 6 mm அளவுலையும் நம்மள்கிட்ட இந்த மாலை கிடைக்கும். இந்த ஏரழிஞ்சில் கட்டை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, கருங்காலி கட்டை போல் உறுதியானதெல்லாம் இல்லை. அது கொஞ்சம் இலகுவான மரம், சீக்கிரம் அப்படியே வச்சுருந்தோம்னா அரிச்சு போயிடும், ஒரு மாதிரியாக போயிடும். அதனால் நாம் பாதுகாப்புக்காக வேண்டி அதுக்கான சில ப்ரொடக்ஷன் விஷயங்கள் இதில் மாலையில் பண்ணியிருக்கிறோம். வார்னிஷ் கோட்டிங் கொடுத்துருக்கோம். ஓப்பனாக சொன்னால் அதுதான். ஏன்னா மரம் சீக்கிரம் அடித்து போகாமல் வீணாக போகாமல் இருக்கிறதுக்காக மரம் கடைந்த பிறகு வார்னிஷ் கோட்டிங் நம்ம கொடுத்துருக்கோம். சரி, வார்னிஷ் கோட்டிங் கொடுத்தனால அதுக்கு பவர் இல்லாமல் போயிருமானா அப்படிலாம் அது இல்லை. ஏன்னா அது நம்ம ஒரு காசு கொடுத்து வாங்குகிறோம், அது சீக்கிரம் அரிச்சு போனாலோ கெட்டு போனாலோ உடஞ்சி போனாலோ சங்கடமாக இருக்கும் இல்லையா, லாங் லைஃபுக்காக பண்ணுற விஷயம்தான் அது. அதனால் தப்பு இல்லை. நம்மக்கிட்ட இப்போது ஏரழிஞ்சில் மாலை நம்மள்கிட்ட கிடைக்குது அப்படின்னா, நாம் ஒரு கட்டை மரம் கிடச்சது. ஸோ அதில் இங்கே லோக்கல் லாசாரிட்ட கொடுத்து கடைஞ்சி வாங்கி வச்சுருக்கோம். ஒரு 30 மாலைலேருந்து 40 மாலை வரைக்கும் கையிருப்பு இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு மேலே இப்போ இல்லை. திருப்பி எப்போயா கிடச்சா சொல்லுவோம். ஸோ இந்த மாலைகள் வேணும்னு விருப்பப்படுறவங்க மட்டும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், அனுப்பி வைக்கப்படும். விலையும் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஒரு மாலை வந்து 800 ரூபா நம்மள்கிட்ட. கொரியர் சார்ஜ் 50 ரூபா, 850 ரூபா. 6 mm வாங்கினாலும் 850, 8 mm வாங்கினாலும் 850 ரூபா தான். சைஸில் ஒன்றும் மாற்றம் கிடையாது.
சின்னது பெருசு யார் கன்வீனியன்ட்டாக இருக்க வாங்கிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? 850 ரூபாய்க்கு நல்ல ஏரழிஞ்சில் மாலை நாம் தர்றோம். தேவைப்படுபவர்கள் வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இதுவரைக்கும் ஏரழிஞ்சில் மாலையை பற்றி நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தோம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா கருங்காலி மாலை. கருங்காலி மாலையா? மறுபடியும் தான் கருங்காலி. எப்பயுமே கருங்காலி நிற்கும், நின்று பேசும். சரியா? கருங்காலி மாலை ஒரிஜினல் கருங்காலி மாலை. நிறைய பேர் கருங்காலி விற்றாங்க. யாராவது சொன்னாங்களா? கருங்காலியில் 11 வகையான மரங்கள் இருக்குன்னு உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லியிருக்கவே மாட்டாங்க. கதை சொல்லுவாங்க. சிலோன் எபோனிம்பாங்க. சிலோனில் போய் கேட்டோம்னா இந்தியன் எபோனின்பான். இந்தியாவிலேருந்து வருது எபோனின்னு சிலோனில் விற்பான். சிலோன்லேருந்து வருது எபோனின்னு இங்கே இந்தியாவில் விற்றான். ஸோ அதெல்லாம் சும்மா கதை. எபோனி எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் அதுதான் எபோனின்றது யாருக்கும் தெரியாது. 11 விதமான மரங்கள் சொன்னேன் இல்லையா? அது எப்படிங்க எபோனியில் போய் 11 மரம்? கருங்காலின்னா ஒன்று தானேங்க. நீங்கள் கேட்கலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். வாழை மரம் பார்த்துருக்கீங்களா? வாழை மரமாக பார்க்கும்போது நமக்கு ஒரே மரம், எல்லா வாழை மரமும் ஒன்றா தான் தெரியும். ஆனால் ரஸ்தாளி பழம் அது தனி மரம், பூவன் தனி மரம், மொந்தன் தனி மரம், இப்படி தனித்தனியாக இருக்குது இல்லையா? ஆனால் பார்த்தா வாழை மரம் ஒன்றா தெரியும். ஸோ அது போல் இதே போல் மாமரம் பார்த்தா ஒன்றா தெரியும். எத்தனை மாமரம் இருக்குது? பங்கனப்பள்ளி இருக்குது, குண்டு மாம்பழம் இருக்குது, மல்கோவா இருக்குது, இமாம் பசந்த் இருக்குது, இப்படிலாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் தனித்தனி ஜாதி. ஆனால் மொத்தமாக மாமரம். அந்த மாதிரி அதே மாதிரி கருங்காலியில் 11 டைப் இருக்குது. அதில் முதல் 2 ரகங்கள் நமக்குலாம் கிடைக்காது. அதெல்லாம் பெரிய பெரிய கடினமான வேலைகளுக்கு, பெரிய அளவிலான வேலைகளுக்கு அந்த மரங்கள் போயிடும். அதெல்லாம் இங்கே கொடுக்கவே மாட்டாங்க. அது விலையும் அதிகம். இங்கே நார்மலாக கருங்காலின்னு விற்றுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? நானே விற்றுருக்கேன். நிறைய ஆயிரக்கணக்கான மாலை விற்றுருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6வது ரகம் 7வது ரகத்தில் வரக்கூடிய மரங்கள், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இளம் கட்டைகள், குச்சிகள், அதுலேருந்து எடுத்து பண்ணதான் நம்மளே விற்றுருக்கோம். டூப்ளிகேட் மாலைங்க எடுத்து பண்ணுறது பேசவே வேண்டாம். டூப்ளிகேட் மாலை அவன் தனி, அந்த செக்ஷன் தனி. அவன் என்ன கோடிக்கணக்காக சம்பாரிச்சாங்க. எங்களோட நாங்களாவது சில லட்சங்கள் சம்பாரித்தோன்னா, டூப்ளிகேட் மாலை விற்றவன் பல கோடி சம்பாரிச்சாங்க. அதை விட்டுருங்க. விற்றவன் பாடு, ஏமாந்தவன் பாடு, அதை விட்டுருவோம். இப்போது கருங்காலியில் இந்த 4வது ரகம் ஒரு மரம் இருக்குது. ஸோ அந்த ரகத்தில் எனக்கு ஒரு இது கிடச்சது. ஒரு சாமி சிலை செய்யறதுக்காக மரம் எடுத்தோம். அந்த மரத்துலேருந்து எடுத்து சாமி சிலைக்கு எடுத்தது போக மிச்சம் இருந்த கட்டையில் நான் கொஞ்சம் மாலைகள் நான் போட்டு வச்சுருக்கிறேன். இதை காட்டுறேன் பாருங்கள். இந்த மாலை வித்தியாசம் தெரியணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஓவல் பீட்ஸ் இந்த மாதிரி சைஸில் நான் கடைஞ்சி வச்சுருக்கிறேன். இது பக்கத்தில் தெரியுதா? தெரியும். இதுதான் 4வது ரகம். முதல் ரகம்லாம் கிடையாது. 11 ரகத்தில் இது 4வது ரகமான மரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு இளங்கட்டை தான். பெரிய முத்தின கட்டையெல்லாம் கிடையாது. ஸோ இது பாலிஷ் பண்ணாதது, நேச்சுரல், இப்படி தான் இருக்கும். நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 54 மணிகள் கொண்ட ஒரு மாலை. 54 மணிகள் கொண்ட ஒரு மாலையோட விலை 1200 ரூபாய். நம்ம ஏற்கனவே கொடுத்த மாலையெல்லாம் பார்த்திங்கன்னா 108 மணி கொடுத்துருப்போம். அதுவே 1400 1400 கொடுத்துருப்போம். இது 54 மணி கொண்ட மாலை 1200 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். கொரியர் சார்ஜ் தனி. ஓகேங்களா? இது உண்மையிலேயே கருங்காலி மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க, உண்மையிலேயே கருங்காலி தேவைப்படுபவர்கள் மட்டும் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? மற்றவங்களாம் தேவையில்லாமல் கமெண்ட்டை பண்ணிக்கிட்டு உங்களோட அறிவெல்லாம் இங்கே காட்டாதீங்க. ஓகேவா? கருங்காலி தன்னுடைய வேலையை கச்சிதமாக செய்யும். எப்போ செய்யணுமோ அதை அப்போ செய்யும். ஸோ உண்மையான கருங்காலி வேணுங்கிறவங்க நம்மளை அணுகலாம். நன்றி, வணக்கம்.